Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதானே வேத வசனம் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துடைய கடைசி வார்த்தையை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துடைய கடைசி வார்த்தை, நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பான். அல்லேலூயா. கேக்குறீங்களா? நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பான். இந்த வேத வசனத்தை, இந்த வார்த்தையை ஆண்டவர் சந்தை என்று சொல்லக்கூடியதான சபைக்கு கொடுக்கிறார். கடந்த வருடத்திலே நாம் தொடர்ந்து தியானித்தோம். நாம் முதல் எபேசு சபையை குறித்து தியானித்தோம், சுமர்னா சபையை குறித்து தியானித்தோம், பெருகமு சபையை குறித்து தியானித்தோம், 4வதாக தேத்திரா என்கிறதான சபையை தியானித்தோம். 5வது சபை, வெளிப்படுத்தலே சொல்லப்பட்ட 7 சபைகளிலே 5வது சபை சர்தை சபை. இந்த சபை தேத்திரா சபை, அதாவது இந்த சபைக்கு முந்தைய தியானமாகிய இந்த தேத்திரா சபையிலிருந்து 30 மைல் வடகிழக்கு தூரத்திலே இருக்கிறது. சிமிர்னா சபையிலிருந்து கிழக்கே 30 மைல் தூரத்திலே அமைந்திருக்கிறதான ஒரு நகரம் தான் இந்த சந்தை என்று சொல்லப்படுகிறதான இந்த சபை உருவாகி இருக்கிற அந்த நகரம். இந்த சந்தை நகரம் தொமோரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குன்று, 1500 உயரம், 1500 அடி உயரம் உள்ள ஒரு குன்றின் மேல், மலைக்கு சற்று சிறிதானதான் குன்று என்று சொல்வார்கள். மலை என்று சொன்னால் 2000 அடி, 3000 அடி, 4000 அடி அப்படி என்று பல அடி உயர்நிலையிலே காணப்படக்கூடிய மலைகள். அது சில தொடர்ச்சியாக அந்த மலைகள் காணப்படும். நம்முடைய இந்தியாவிலே நாம் பார்க்கிறோம், மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை போல இமயமலை என்று நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இந்தியாவிலே உண்டு. இந்த சர்தையிலே உள்ள அந்த மலை தொமோரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குன்று, 1500 அடி உயரமுள்ள அந்த குன்றில் இருந்து கீழே தாழ ஹெர்மஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நதியின் சமவெளி, அதாவது நதி ஓடிக்கொண்டிருக்கும், அதோடு சேர்ந்த பகுதிகள் சமவெளியாக காணப்படும். அந்த சமவெளியிலும் பரவி இருக்கிற நகரம் தான் சந்தை நகரம். சந்தை நகரத்திலே தான் இந்த சந்தை சபை இருக்கிறது. நீங்க கேட்பீங்க, எங்க சபைக்கு போயிட்டு நம்ம பைபிள் சபைக்கு போறோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த சபைன்னு குறிப்பா கேட்டதான் சிலவங்க சொல்லுவாங்க, இமானுவேல் சபைக்கு போறோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சந்தை சபை, இந்த சந்தை என்றால் என்ன அர்த்தம்? those who have escaped, தப்பி வந்தவர்கள் என்று அர்த்தம். இந்த சந்தைக்கு தப்பி வந்தவர்கள், those who have escaped என்று இந்த சந்தை சபைக்கு உள்ள அர்த்தம் அதுதான், தப்பி வந்தவர்கள். இதனுடைய காலம் என்று சொல்லப்பட்டால் கிறிஸ்துவுக்கு பின், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 1517 இருந்து 1800 வருடங்கள் வரை உள்ள காலங்களிலே இந்த சபை இருந்தது. இந்த நகர், இந்த சந்தை என்கிறதான இந்த சிட்டி, கோரசஸ் என்கிறதான ஒரு மன்னனுடைய காலத்திலே மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரமாக காணப்பட்டது. தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இப்பொழுது நாம் சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இவர்கள் எங்கே இருந்து தப்பி வந்தார்கள்?
தப்பி வந்த சபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். those who have escaped. சந்தை என்றால் என்ன அர்த்தம்? those who have escaped. எங்கே இருந்து தப்பி வந்தார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், பெர்கமுவில் இருந்த பிலேயாமின் உபதேசத்தை விட்டு தப்பி வந்தவர்கள். பெர்கமுவில் இருந்த பிலேயாமின் உபதேசம். பிலேயாமின் உபதேசம் என்ன? பிலேயாம் கூலி பொருத்தி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக சென்றவர். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் வாங்கி என்ன செய்வாங்க? எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் என்ற போர்வையிலே சாபமான காரியங்களை செய்பவர்கள் தான் இந்த பிலேயாமின் உபதேசக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மக்களிடத்திலிருந்து வருவாயை எதிர்பார்ப்பார்கள். மக்களுக்கு உயர்ந்த நலமான காரியங்களை பிரசங்கம் பண்ண மாட்டார்கள். அது பிலேயாமின் உபதேசம். அப்படினாலே இந்த பிலேயாமின் உபதேசத்தை விட்டு தப்பி வந்தவர்கள் இந்த கூட்டத்தார். இரண்டாவது, தேத்தராவிலே காணப்பட்ட இசபேலின் உபதேசம், வேசித்தனமான மார்க்கத்தின் உபதேசத்தில் இருந்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்து ஊழியக்காரர்களை கொள்ளையடித்து கொலை செய்கிற ஒரு கூட்டத்தை விட்டு தப்பி வந்த மார்க்கத்தார் இவர்கள். மூன்றாவது பூர்வீகமான விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே வந்தவர்கள். அதை குறித்து நன்றாக சொல்ல போறோம் என்று சொன்னால், நாம் வாசிக்கிறோமே எபிரேயர் 1:17 வாசிக்கப்பட்ட ஒரு வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மார்ட்டின் லூத்தர் அவர்தான் அவருக்கு அருளப்பட்ட, அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வசனம் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் கிடைப்பான். எழுதுங்க, வாசிங்க. ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் கிடைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று இந்த வார்த்தை தான் மார்ட்டின் லூத்தரை அந்த கத்தோலிக்க திருச்சபை வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, இந்த மார்ட்டின் லூத்தர் தான் புராட்டஸ்டன்ட் என்கிறதான ஒரு சபையை அவர் ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கத்தோலிக்க சபையை விட்டு பிரிந்ததுதான் புராட்டஸ்டன்ட். இந்த புராட்டஸ்டன்ட்ல எல்லாமே உண்டு. என்னெல்லாம் உண்டு சொல்லுங்க? சிஎஸ்ஐ, இஎஸ்ஐ, அப்படி நிறைய திருச்சபைகள் காணப்படும் இல்லையா? அதுல பெந்தேகாஸ்ட் நம்முடைய ஏஜி சபையில் கூட அந்த புராட்டஸ்டன்டோட உள்ள ஒரு ஐக்கிய சபைகள் தான். இந்த கத்தோலிக்க சபையை விட்டு வெளியில வந்த இந்த கூட்டத்தார் பூர்வீகமான விக்கிரக ஆராதனை இருந்த கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்தவர்கள் இந்த சந்தை சபை. அப்போ இந்த காலத்தில் தான் அவர் யாரு? இந்த மார்ட்டின் லூத்தர் அந்த புராட்டஸ்டன்டை ஆரம்பிக்கிறார். சந்தை சபை அதிலே உள்ள சபை புராட்டஸ்டன்ட் சபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வெளிப்படுத்தல் 3:1 நாம் வாசிக்கும் பொழுது சந்தை சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, ஒரு கிரியிலே அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் சத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம் 3:1 நாம் பார்த்தது 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் உடையவர். அவர் சம்பூரணர், அவர் பரிபூரணர், பரிபூரணத்தின் தேவனானவர். 7 என்று சொன்னாலே பூரணம் தான். 7 என்று சொன்னாலே பூரணம். இந்த பூரணத்தின் தேவன் அவர்தான் இந்த சபைக்கு எழுதுகிறார். இந்த பரிபூரணத்தின் தேவனானவர் சொல்லுகிறது, பரிபூர்ணம் அடையாத இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். இந்த சபையில் என்ன இல்லை? பரிபூர்ணம் இல்லை. இந்த சபை பூரணப்பட்ட ஒரு சபை இல்லை. இந்த சபை எப்படிப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சபை மேல் ஆண்டவர் சொல்கிற குற்றச்சாட்டு, சந்தை சபை ஜீவனுள்ள சபை என்று பெயர் கொண்டிருந்தது. அதை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தவன்,
பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாய் இருக்கிறார். சொல்ற ஜீவனுள்ள சபை, ஆவிக்குரிய சபை எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவோம். ஆனா ஜீவன் இல்லாத சபையா, செத்த சபையாக காணப்பட்டால் அதுதான் சர்தை சபை. ஜீவன் உள்ளது என்று சொல்லிக்கொண்டு ஒரு செத்த சபையாக காணப்பட்டால் அது எப்படி இருக்கும் பாருங்க. மிக கேவலமான ஒரு காரியம். உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியும் செத்த ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ற ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 8:6 நான் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:6 மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கத்துல நாம வாசிக்கிறோம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது 6:23 நாம் வாசிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாவத்திலே இருந்தால் செத்த சபை என்று சொல்வது பாவத்திலே ஜீவிக்கிற சபை, பாவ வாழ்க்கை வாழ்கிறதான சபை. ஒரு விசுவாசி உயிருள்ளவன் என்று சொல்லியும் அவன் பாவ வாழ்க்கை வாழ்வான் என்றால், பாவ ஜீவியம் ஜீவிப்பான் என்று சொன்னால் அவன் ஒரு செத்த விசுவாசிதான். அவனிடத்தில் எதிரில்லை, ஜீவன் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதைத்தான் நாம் பார்க்கிறோம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மாம்ச சிந்தை மரணம். மாம்சம் என்னங்க? மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகள், இவைகள் ஒரு விசுவாசிகளிடத்திலே காணப்பட்டால் அவர்கள் மரித்தவர்கள் தான். அவரிடத்தில் எதிரில்லை, ஜீவன் இல்லை, செத்த விசுவாசிகள். அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. ஆவியின் சிந்தை தான் ஒரு விசுவாசிக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒரு ஆவியின் வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 5:6 நாம் வாசிக்கும் பொழுது சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். அதில் என்ன சொல்றது தெரியுமா? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லப்படுது. பொம்பளை தான் முடிக்கப்படுது. நான் முதல்ல ஆம்பளை சொன்னேன். பவுல் சொல்லுகிறார், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல யாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? விதவைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. 5வது வசனம் சொல்லுகிறது, உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள் என்று சொல்லப்பட்டு சுகபோகமாய். சில விதவைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மரணத்திற்கு பிறகு, கணவனுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை சுகபோகமா இருக்கும். ரொம்ப செல்வ செழிப்புல வாழ்கிறதை போல அதற்கு முந்தைய வாழ்க்கையை விட அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பகட்டும் பிரகாசமாக காணப்படும். அதுதான் சொல்லப்படுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லப்படுகிறது. அதனால
வேதம் நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறது. அது ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் உயிரோட சோகமாய் வாழ்கிறவனும் உயிரோட செத்தவன் தான். அதனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்ட வாழ்க்கையாக, ஒரு அடக்க ஒடுக்கமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதில் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு என்று தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக் கொடுக்க இந்த சர்தை சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அந்த சபையை பார்த்து ஒரு செத்த சபையாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் அந்த சபையின் மேல் ஒரு கரிசனையை காட்டுகிறார். இந்த செத்துக் கொண்டிருக்கிற அந்த சபையை அழிக்க வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 2வது வசனத்திலே 3:2 நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? சொல்றார், அந்த சபையானது அது தன்னுடைய வழியை மாற்றிக்கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று கர்சனையோடு சில ஆலோசனைகளை கூறுகிறார். அது சீர் பொருந்துவதற்கு ஏதுவான காரியங்களை சர்தை சபைக்கு கிறிஸ்து காட்டுகிறார். ஒரு விசுவாசி ஜீவனுள்ளவன் போல காணப்பட்டாலும் கூட அவனுடைய கிரியைகள் மாம்ச சிந்தையாக, மாம்ச எண்ணங்களாக, பாவ வாழ்க்கையாக காணப்படும் என்றால் அவன் செத்தவன். அப்படிப்பட்ட செத்தவன் அவன் செத்து ஒழித்து விட வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தல் 3:2 படி ஆண்டவர் சொல்கிறார், நீ விழித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ 2வது வசனத்துல எழுதுறார், நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றார். இந்த சாவுக்கு ஏதுவான காரியங்கள் என்னென்ன உன்னிடத்தில் காணப்படுகிறதோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்த வேண்டும். உன்னுடைய ஆத்மா செத்து நீ பாதாளத்துக்கு போவதை விட அந்த சொல்லிட்டார். முதல் 6 வசனம் என்ன? நாம் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருக்கிறார், அறியாதிருப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வரும் வேலையை ஒருவராலும் அறியவே முடியாது. இயேசுவே சொல்லியிருக்கிறார், பிதா ஒருவர் தவிர குமாரனும் அந்த வேலையை அறியார் என்று சொல்லப்படுறார். அப்ப இயேசு கிறிஸ்து கூட அந்த வேலை தெரியாது. பிதா கட்டளை விடுவார், குமாரனை, தன்னுடைய குமாரன் அவர்தான் உலகத்தை நியாயத்திற்கு வருகிறவர். காரணம் என்னவென்றால் அவர்தான் நமக்காக பாடுபட்டு நம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வரைக்கும் நமக்கு தம்முடைய ஜீவனை தந்து நம்மை பரிகரித்திருக்கிறார். நாம் வாழ்வதற்காக ஜீவனை தந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம். அந்த ஒருவராகிய அந்த தெய்வம் தான், அவருக்கு தான் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து வருவார். சபையை எடுத்துக்கொள்வதற்கும் அவர் தான் வருவார். பகிரங்க வருகையிலே வந்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்கும் அவர் தான் வருவார். எல்லாவற்றிற்குமே இயேசு கிறிஸ்து முக்கியமாக வருகிறார் என்றாலும் கூட அவருடைய வருகையை நாம் காணப்படுவதற்கு பாவம் செய்த எந்த ஆத்மாவும் சாகும். இதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. பாவம் செய்த எந்த ஆத்மாவும் சாகும். ஆனால் அவர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும். அவர் சொன்னார், நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியை பார்க்கிறேன், உன்னுடைய செயலை பார்க்கிறேன். நீ விசுவாசி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்ந்தாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எங்கதில்ல உன் கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணப்படல, ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக காணப்படல. உன்னுடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. வரப்போகிற ஆண்டவருக்கு முன்பாக நீ எப்படி இருந்தால் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். உன்னுடைய ஜீவிதம் எப்படி காணப்பட்டால் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஏதோ ஒரு காரியத்தை நாம கேட்கிறோம், அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு அப்படின்னு நினைக்காது. கடைசி காலத்துல என்று கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்துல என்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும் 1800 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை தான்
1800 பழைய 1800. இப்ப நம்ம 2025 இருக்கிறோம். இப்படிப்பட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்று நமக்காக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு எழுதப்பட்டது நமக்கு சொல்லப்படுகிறது. Praise God. Hallelujah. அப்ப அந்த சபைக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தை சொல்கிறார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக காணவில்லை. ஆகையால் நீ என்ன செய்யணும்? நீ பிழைப்பதற்கு, சரதை சபையானது சாகாமல் பிழைப்பதற்கு இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்றாங்க? உதவி செய்கிறவர்களா இந்த ஆலோசனையை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ரோமர் 8:11 சொல்லுகிறது. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யார்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் அந்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். 10வது வசனம் சொல்கிறது, மேலும் கிறிஸ்துவில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்று வேத வசனம் நமக்கு தீர்க்கமாக சொல்லப்படுகிறது. ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிற அந்த சர்வ சபையும் இப்படிப்பட்ட அந்த சாவுக்கு ஏதுவான அந்த சபை உயிர்த்தெழும்படியாக அவர்களுக்கு நீ விழித்துக் கொள்ள வேண்டும், நீ சிறப்பட வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், நீ நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் 2:19-20 நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5:12 நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 11வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அல்லேலூயா. அப்போ 13வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அல்லேலூயா. அப்ப குமாரனை உடையவன் கிறிஸ்துவை உடையவர், கிறிஸ்துவை உடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை என்ன செய்கிறார்? அந்த பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக நம்மை மாறப்படுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்படினாலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. சர்தை சபையை பார்த்து அதான் சொல்றேன். சர்தை சபைக்கு ஒரு எழுப்புதல் தேவை, பிரதானமாக காணப்படக்கூடிய ஒரு தேவை, ஒரு எழுப்புதல். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சபையானது எழுப்புதல் உள்ள ஒரு சபையாக காணப்பட்டால் அது உயிருள்ள ஒரு சபை, ஜீவனுள்ள சபை. எழுப்புதலே இல்லாம நம்ம எது சொன்னாலும் காதல கேட்டுட்டு ஒரு அசைவில்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கிற சபை நிறைய பேர் இருக்கும். நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நான் அல்லேலூயா சொன்னா 2 பேர் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அப்ப எது உயிரோட இருக்குது, எது ஜீவனோட இருக்குது, எது அசைவோட இருக்குது, இதை கர்த்தர் பார்க்கிறார். தூக்கி கொண்டு கொட்டாய் கொண்டு நாம என்ன செய்யறோம்? சர்ச்சுக்குள்ள பார்க்கிறோம். விடிய விடிய எல்லாமோ பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்த்துட்டு சர்ச்சில் வந்த உடனே அப்படியே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வாரமா உட்காந்து
அப்படியே தலை மட்டும் அப்படியே நம்ம செய்தி கேட்கிற மாதிரி ஆகும். ஆனா என்னது, உடம்பு ஆவிக்குள்ள போயிடும், மறித்தது போல ஆயிடும். இப்படியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அசைவு வேண்டும். வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்குள்ளே அந்த வசனமானது பற்றி எரியத்தக்கதான ஒரு இது இருக்கணும், ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே வேண்டும். இதைத்தான் இந்த சந்தை சபைக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3வது வசனம், 3வது வெளிப்படுத்தல் 3:3 நான் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அனுதினமும் கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். நாம் ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று நாம் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்குள்ளே உட்கொண்டவர்களாய், நமக்குள்ளே பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் ஒரு அசைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு விழிப்புணர்வுள்ள சபையாக காணப்பட வேண்டும். ஒரு உயிர்வீழ்ச்சியின் சபையாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்பட்டால் நாம அந்த ஆசீர்வாதத்துள்ளாக பிரவேசிப்போம். ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். 3:5 படி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையும் உனக்கு உண்டு. என்ன என்ன வஸ்திரம்? வஸ்திரங்கள் நிறைய வஸ்திரங்கள் பைபிள்ல, நீதியின் வஸ்திரம், அநேக வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், இப்படி நிறைய வஸ்திரங்கள் உண்டு. இப்படிப்பட்ட வஸ்திரங்களை கரைப்படுத்தாத, அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலே உண்டு. சந்தையிலே உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சில சபையில இருப்பாங்க. ஏற்கனவே சபையில ஆண்டவருடைய அந்த வருகைக்கு ஆயத்தமான விசுவாசிகள் இருப்பாங்க. அவர்கள் எரிச்சுவார்கள். ஆண்டவர் வரும் பொழுது வெண்வஸ்திரம் தரித்தவர்களா ஆண்டவரோடு கூட நடப்பார்கள். ஆனால் நாம் எல்லாரும் அந்த வெண்வஸ்திரத்தை தரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. அதனாலதான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன். நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அல்லேலூயா. நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் என்றுதான் இந்த செய்தியின் ஆரம்பத்திலே சொல்லி இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்க ஆண்டவர் நடப்பது. நீ மனம் திரும்பாவிட்டால், நீ விழித்திராவிட்டால், நீ தூங்கிக் கொண்டிருந்தால், நித்திரை வாழ்க்கைதான், சோதரித்தனமான வாழ்க்கைதான் உன்னுடைய வாழ்வு என்று நீ நினைத்திருந்தால், நீ வேதத்தை வாசியாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, நீ விழித்திராதபடி உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தூக்கம், நித்திரை, மயக்கம் என்று காணப்பட்டால் ஆண்டவருடைய வருகையின் சத்தத்தை உன்னால் கேட்கவே முடியாது. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன். ஆண்டவர் வாழ்ந்து திருடன் எப்படி வருவான்? தமிழகம் மேல தாளமா தடிக்கிட்டு கொட்டடிச்சுக்கிட்டு மழை பண்ணிட்டா வருவான். எப்படி வருவான்? சத்தமே இல்லாம சொன்ன திருடனை போல வருவேன். ஒரு விஷயத்தான் ஆண்டவர் சொன்ன, திருடனை போல வருவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையிலே ரகசிய வருகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் ரகசிய வருகையுடைய வார்த்தை. சந்தை சபைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையால் தான். ஆண்டவர் சந்தை சபை அழிந்து போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும் என்று சொல்லவில்லை. ஜீவன் உள்ளதை போல காணப்படுகிற அந்த சபை செத்த சபை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் அந்த செத்த சபையாக அது
நரகத்திலே தள்ளப்படாத படுகொலி அது விழித்திருக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசை, அதுதான் தேவனுடைய சித்தமும் குமார இயேசு கிறிஸ்துவின் சித்தமும். உன்னுடைய வாழ்க்கை நீ பரலோகத்தின் பிள்ளையாய், பரலோக வாழ்க்கையினுடைய பிள்ளையாய் பரலோகத்தை சேர்க்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகையை காணப்பட வேண்டும், ஆண்டவருடைய வருகையை நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அவர் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, அவரு திருடன் வருகிறதை போல வந்தார். வேலையை நான் அறியாமல், ஆனால் நான் எப்பொழுதும் விடுத்திருப்பேன். என்னுடைய கண்கள், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கும். எப்பொழுதும் வெளிப்புற ஜீவியம் எல்லாம் நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறந்ததாக காணப்படும். நித்திரை என்பது மனிதனுக்கு ஒன்று, எல்லாரும் தூங்குவது உண்மைதான், எல்லாரும் தூங்குவது உண்மைதான். சிலவங்களை எத்தனை நீங்க தட்டி தூங்கினாலும் ஒரு பிரயாணத்துக்கு கூப்பிட்டு பாருங்க. நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு நம்ம போகணும்பா, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாதான் 5 மணிக்கு போயிடும். சரி, 4 மணிக்கு கூப்பிட்டாலும் சரி, 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு அப்படின்னு இருந்தா ஆண்டவர் அதுக்குள்ள வந்து ஆண்டவர் வருவதும் போவதும் ஒரு நிமிஷம் தான். ஹல்லேலூயா. தூக்கத்துக்கு மதிப்பு கொடுங்க. நான் சொன்னேன் 1 hour பகல் தூங்க, திருப்பி என்ன சொன்னேன், அந்த 1 hourலையும் அத்தியாவசிய தேவையை தான் போன் செய்வா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 1 hour தூக்கத்தில் எத்தனையோ போன்கள் சில நேரத்தில் வரும். தூக்கம் என்பது சரீரத்துக்கு தேவை, ஆனால் விழித்திருப்பது என்பது பரலோக தேவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க 2 Corinthians 7:10 எடுத்து வாசித்து பார்த்துருக்கீங்களா? 2 Corinthians 7:10 தேவனுக்கு ஏற்ற துக்கம், அதான் மனசாவப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. துக்கத்திலே 2 வகை. ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது அர்த்தம். அந்த கேட்டார், பேதுருவை பார்த்து கேட்டார், என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று 3வது தடவை கேட்ட உடனே அவன் நினைச்சான், மனக்கசந்த அழலாம். அதுதான் என்னது, அது ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம். லௌகீக துக்கம் என்பது இருக்கிறது, அது மரணத்துக்கு ஏதுவான துக்கம். ஹல்லேலூயா. அவன் ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம் அடைய வேண்டும். இந்த போதனையை நம்ம கேட்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், என்னடா நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தூக்கக்காரன்னு சொல்றாரு, நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலன்னா செத்த விசுவாசின்னு சொல்றாரு. உயிருள்ளவனா இருக்கணும், உயிருள்ளவனா இருக்கணும், ஜீவனுள்ளவனா இருக்கணும். விசுவாசி அவரிடத்துல எந்த வேலையிலும் எப்படி இருக்கணும், அசைவு இருந்துகிட்டே இருக்கணும், ஆவியில அனல் கொண்டுகிட்டே இருக்கணும். அவனுடைய காணப்படுகிற அந்த அசைவு இருக்கிற அது ஆண்டவர் வரப்போகிறார் என்ற பொழுது அந்த அசைவு அப்படியே டக்குன்னு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அந்த பாசிங் பிரேயர்ல உள்ள விசுவாசிகள்லாம் அவங்க ரொம்ப பாக்கியவாங்க. அதனால வெள்ளிக்கிழமை காலையில வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு சில நேரத்தில் சில போதனைகள் ரொம்ப அருமையா கிடையாது. அதுல உள்ள ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம எல்லாரும் விசுவாசிக்க ஒரு காரியத்தை கேட்டு நான் முடிக்க போறேன். ஆண்டவர் வரப்போறாரு, இப்போ ஆண்டவர் வரப்போறாரு. நான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் வந்தா எத்தனை பேரு பரலோகத்துக்கு ஆயத்தமாக 2, 3, 4. ஐயோ, நான் கடையில வாங்கி போட்ட பொருள் அப்படியே இருக்குது, நான் வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்த கருவாடு அப்படியே இருக்குது.
ஐயோ வாங்குற நகை பீரோலாம் வச்சுட்டு வந்தேன், சர்ச்சுக்குள்ள போட்டு வரலையே, இப்ப ஆண்டவர் வந்தா இப்படி பெருங்களத்தோட நான் ஆண்டவர் போவோம். ஐயோ என் பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துட்டேன். இப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்பொழுது இயேசு வந்தார், அவரோடு செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். உங்க பொண்டாட்டி பிள்ளைய வீட்டுல இருக்கலாம், இல்லைன்னா உங்க புருஷன் வேலைக்கு இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைகள் வேற எங்கேயாவது ஒரு பக்கம் போயிருக்கலாம். நீங்க உண்மையான ரட்சிப்புள்ளாக இருந்து, உங்க புருஷன் ரட்சிப்புள்ளாக இருந்து, உங்க பிள்ளைகள் அது வாலிப பிள்ளைகளாக இருந்து உண்மையிலேயே ரட்சிப்பின் பாதையிலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் எல்லாரும் பரவத்துக் கொள்வாங்க. சிறு பிள்ளைகளை குறித்து நமக்கு கவலையே வேண்டாம். சிறு பிள்ளைகள் தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. அந்த டீனேஜ் 12 வயதை தாண்டிய பிள்ளைகளுக்கு தான் சரீரத்திலே ஒரு மாற்றம் வரும், உணர்ச்சிகள் வரும். அந்த பிள்ளைகள் தான் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று அந்த ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக மாற வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான சத்தியம். அப்ப அந்த வாலிப பிள்ளைகள் வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினைவு வேதம் சொல்கிறது. வாலிப பிள்ளைகள் மனதிற்கு வாழ்க்கையில இருந்தால், ஒருவேளை சர்ச்சுக்கு வராம ஒருவேளை ஸ்கூல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒன்று அங்கிருந்து அவர்கள் பரவத்துக்கு வந்து விடுவார்கள். டோன்ட் வரி. நீ இப்பொழுது நீ ஆயத்தமா? நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாயா? நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாய். ஐயோ என் புருஷன் வேலைக்கு போனாலும் வழியா நான் சாப்பாடு போடாம நான் பருவத்துக்கு போயிட்டவனா இருக்கு, நீ இங்கே கிடந்து சாவு ஆண்டவர் போட்டு தீர்வாரு. அடுத்தாப்புல என்ன தெரியுமா? 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். ஆனா இந்த 7 வருடமும் எடுத்துவிட்ட பிள்ளைகளுக்கு அங்க இருந்து சொல்லுங்க என்னது? கல்யாணம் வீடு சொல்லுங்க. அது என்னது? அது திருமண வீடு. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு நாம மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளணும். ஒரு அலைன்னு சொல்லுங்க. அப்ப நாம அங்க மணவாட்டினா இருக்காது. 7 வருஷம் கல்யாணம் தானே, 7 வருஷம் கல்யாணம். யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துல நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க? இப்ப உட்கார்ந்து மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா? இப்ப சந்தோஷமா இருக்க இயேசு வரப்போகிறார். வர்றவங்களுக்கு வரப்போகிற இயேசுக்கு நான் இப்போ வந்தாலும் நான் ரெடின்னு சொல்றவங்க கை தூங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சிரமம் அப்படியே யோசி, நான் ரெடி ஆயிட்டா. நீங்க உலகத்திற்கு ஒன்று எடுத்து போக, ஒரு குண்டூசி கூட எடுத்து போக, ஒரு குண்டூசி கூட எடுத்து போக முடியாது. ஆமா, நீங்க இருந்தாலும் அவ்வளவுதான். அதை விட மோசமா அந்த குண்டூசி கூட உனக்கு உதவாது. நீ இருந்தா நானுடைய ரகசியவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நீ மேல போகலன்னா நீ அடுத்த நீங்க மாற்றிய அந்த 7 வருஷம் அதுல உனக்கு குண்டு ஊசி கூட உனக்கு உதவி செய்யுது. ஒரு குண்டூசி தங்க இருந்தாலும் உனக்கு உதவி செய்யுது. எல்லாமே உனக்கு கேட்கலாம், எல்லாமே உனக்கு ஆபத்தாகும். இப்போ ஆண்டவர் மேல போறதுதான் நல்லது. ஒருத்தனே நீ சொல்லுங்களேன், சிரிக்காங்க. ஐயோ ரசிக்கப்படாத புருஷனை விட்டுட்டு நான் போறேனே அப்படின்னு அவன் கிடக்காம பரலோக வாழ்க்கை எவ்வளவு பரம சந்தோஷமான வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, களைப்பு இல்லை, உழைப்பும் இல்லை. கர்த்தரை நோக்கி ஆராதித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 7 வருஷம் 7 நாள் மாதிரி ஓடினோம். 7 நாள் ஓடி திரும்ப ஆண்டவரோடு வந்து போடுவதற்கு நாம் என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். 1000 வருஷம் தேவனோடு, ஆண்டவரோடு, இயேசுவோடு கூட நாம் ஆளுகை செய்கிறோம்னா இறங்கி இந்த பூமியில வர போறோம். அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்க. நியாயத்தமா இருக்குங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உண்மையில் வரும் வேலையே ஆயத்தமா இருக்கிறாயா? இதுதான் நீச்சி சந்தை சபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கும், செத்தவனாய் இருக்கிறாய். ஆனாலும் நீ என்ன செய்ய? நீ
கேட்டு பெற்றுக்கொண்ட பகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் பெறுந்து விழித்து கர்த்தருடைய இயேசுவார் பரலோகத்துக்கு எடுத்து சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.